இரங்கற் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் சங்கர்லிங்கம் அவர்கள் 30/3/2025 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சங்கர்லிங்கம் அவர்கள் 1985-88 ஆண்டுகளில் சங்கரநாயனார் கோயில் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினாயன் 151 மாண்புமிகு உறுப்பினர் திரு மூபே கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் 52-57 ஆண்டுகளிலே கட்டி முடிக்கப்பட்டு அப்போது கட்டி முடிக்கப்பட்ட அந்த சுற்றுலா மாளிகை ஓட்டு கட்டிடத்தில் மிகவும் சேதமடைந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டு அந்த கட்டிடத்தை புதுப்பித்து தருவாரால் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, சாத்தனூர் அணையில் புதிய ஆய்வு மனை கட்ட அரசு 5 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 152 மாண்புமிகு உறுப்பினர் ஏ நல்லதம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட தலைநகரமாக திருப்பத்தூர் விளங்குவதால் பொதுமக்கள் அதிகரித்து வருகின்ற சூழலில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் அமைத்தால் வணிகர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் நகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதாக அமையும். ஆகவே இந்த பணியினை இந்த ஆண்டே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்ய முன் வருவாரா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகை 70,11,00,000 ரூபாய். அந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வணிக வளாகமும் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் முருங்கப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, பச்சைப்பருவம்பட்டி பேரறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகள் எங்களுடைய தொகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருக்கின்றது. எனவே இந்த 2 பள்ளிகளுக்கும் கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் சேனப்போல் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாமல் இருக்கின்றது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் இந்த கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் சுற்றுச்சுவர் வசதியும் செய்து தர முன்வரார் என்று பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர்கள் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள் சொன்னது போல் இந்த ஆண்டு ஒரு 1000 கோடி ரூபாய் தனியாக இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் கண்டிப்பாக அவர் சொல்கின்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான வகுப்பறைகளும் சுற்றுச்சூழலும் கட்டித்தருவதற்கான அந்த ஏற்பாடை கண்டிப்பாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வினாயன் 160 மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் தங்கராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டம். ஒரு ஐடி பார்க், அதாவது நான் நீண்ட காலமாக அந்த கோரிக்கை நம்முடைய மக்கள் வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. ஒரு 2 லட்சம் சதுர அடிக்கு குறையாமல் ஒரு ஐடி பார்க் கண்டிப்பாக தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு டூரிசத்திற்கும் சில கட்டமைப்புகள் உருவாக்கினா இன்னும் அது ரொம்ப பெருசாக உருவாக்க முடியும். எனவே ஐடி பார்க்குக்கும் அந்த டூரிசம் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு நான் பேரவைத் தலைவர்கள். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்கும் இந்த கன்னியாகுமரி பகுதியில் நிச்சயமாக ஒரு தொழில் பூங்கா, ஒரு ஐடி பார்க், மினி டைல் பார்க் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நமது நீதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதியமைச்சரும் பல்வேறு உறுப்பினர்களும் கன்னியாகுமரி பகுதியை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்களும் அதை கோரி வருகிறார்கள். நிச்சயமாக அங்கே அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நல்ல ஒரு இடம் கிடைத்தவுடன் நிச்சயமாக அமைப்பதற்கான அந்த வேலையை நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சி செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவத்துறையில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவ சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை. 2006ஆம் ஆண்டில்
மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் 12 ஆண்டுகள் பயிலக்கூடிய பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம். ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கணி ஆகிவிட்டது. மாநிலத்தின் கிராமப் பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும். நீட் தேர்வானது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்பதிலும் இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள், சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் உள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சரியான மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவினை இந்த அரசு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் என் தலைமையில் 5/2/2022 அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 8/2/2022 அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு ஆளுநர் மூலம் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை. இதனை மக்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த பேரவையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். பதிலுரை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நாட்டின் அமைதி, மாநிலத்தின் அமைதி, அங்கே நிலவுகிற சட்ட ஒழுங்கை ஒழுங்காக பராமரித்தல் மூலமே நிலைநிறுத்தப்படும். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கின்ற மாநிலங்கள் அமைதி பூங்காவாக திகழும். அத்தகைய அமைதி பூங்காவாக தமிழ்நாடு உருவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துணையாக இருக்கின்ற துறைதான் சட்டத்துறை. இங்கே மத நல்லிணக்கம் பேணி பாதுகாக்கப்படுவதோடு பெண்கள் சுயமரியாதை சமத்துவத்தோடு வாழ்வதற்கு
புதிய சட்டங்கள் தீட்டப்பட்டு இந்தியாவிலேயே மக்கள் பாதுகாப்பான மாநிலமாக வாழ்வதற்கு ஏற்ற இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சட்ட ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுவதால் உலகில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி தொழிற்சாலைகள் வருகின்றன, சிறந்த தொழில்கள் கிடைக்கின்றன, வேலைவாய்ப்பை பெறுகின்றனர், விவசாயம் செழித்தோங்க வேளாண் சட்டங்கள் துணை புரிகின்றன, கல்வி, மருத்துவம் இவை சிறந்து விளங்க அடிப்படை சட்டங்களை தந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னேற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு துணையாக இருப்பது அரசின் சட்டத்துறை. அறிவிப்புகள். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் புதிதாக அமைக்கப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு சார்பு நீதிமன்றம் புதிதாக, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம், கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். குழந்தைகள் பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக சென்னை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், நாமக்கல், திருவாரூர், ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒரு சிறப்பு நீதிமன்றம் வீதம் 14 சிறப்பு நீதிமன்றங்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளியில் ஒரு கூடுதலாக ஒரு குடும்ப நீதிமன்றம். குற்ற வழக்கு தொடர்பு துறையில் 325 குற்ற வழக்கு நடத்துதலின் பயன்பாட்டுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்பொருளை அதன் ஒரு வருட சந்தா தொகையான ரூபாய் 13,03,000. குற்ற வழக்கு தொடர்புடைய இயக்கத்தின் பயன்பாட்டுக்கு புதிய அலுவலக அறைகலன்கள் ரூபாய் 10,21,000. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய கட்டடங்களுக்காக ஆண்டு பராமரிப்பு நிதி 5 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாயாக மத்திய சிறை வளாகங்கள், மாவட்ட சிறைகள் மற்றும் கிளைச்சிறைகளை புனரமைத்தல் பணிகள் மற்றும் புதிய வசதிகளை ஏற்படுத்துதல், சேலம் மாவட்டத்தில் கூடுதல் வசதிகளுடன் மாவட்ட சிறைச்சாலை வளாகம் கட்டுதல், நாமக்கல் மாவட்டத்தில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் அமைத்தல், தருமபுரி மாவட்ட சிறையில் கூடுதலாக 300 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் கூடுதல் இடவசதி ஏற்படுத்துதல், நன்னடத்தை பிரிவுக்கு 76 கணினிகள் மற்றும் துணைப்பொருட்கள் கொள்முதல் செய்தல், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை களப்பணியாளர்கள் மற்றும் சீர்திருத்த பணியாளர்களுக்கு சிம் கார்டு பெற்று வழங்குதல், புதிய உணவு முறைப்படி உணவு தயாரிப்பதற்கு 9 மத்திய சிறைகள், 5 பெண்கள் துணை சிறைகள் மற்றும் 14 மாவட்ட சிறைகளுக்கு தேவையான சமையல் உபகரணங்கள் கொள்முதல் செய்தல், பாலி கார்பனேட் நத்திகள், கேடயங்கள் மற்றும் கலவர தடுப்பு கவச உடைகள் கொள்முதல் செய்தல். அடுத்து சட்டத்துறை. அரசு சட்டக் கல்லூரியில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்களுக்கு ஆசிரியர் மேம்பாட்டு திட்ட பயிற்சி வழங்கப்படும். அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சட்டப்பாட புத்தகங்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்படும். அரசு சட்டக்கல்லூரியில் திறன் வகுப்பறை அமைக்கப்படும். அனைத்து அரசு சட்டக்கல்லூரியில் மின் நூலகம் லைப்ரரி அமைக்கப்படும். அரசு சட்டக்கல்லூரியில் மாணவர்களுக்கு சர்வதேச பயிற்சி பட்டறை நடத்தப்படும். தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் அயல்நாட்டு சட்ட பல்கலைக்கழகங்களுடன் மாணவர் பரிமாற திட்டம் செயல்படுத்தப்படும். அரசு சட்டக்கல்லூரியில் மாணவ மாணவியர் விடுதிகள் புனரமைக்கப்படும். திருச்சிராப்பள்ளி தேசிய சட்ட பல்கலைக்கழக தொகுப்பு நல்கை நிதி வழங்கப்படும், பிளாக் கிராண்ட். திருச்சிராப்பள்ளி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு கூடுதல் மாணவியர் விடுதி கட்டிடம் கட்டப்படும். சட்டத்துறையில் மின் நூலகம் லைப்ரரி அமைக்கப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 7/4/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.